வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் பிஸ்தா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற ரெசிபி ஒரு 1/2 kg பிஸ்தா கேக்கானது. இந்த வீடியோவில் இந்த கேக்கை நாங்கள் எப்படி செய்கிறோம், அப்புறம் இது எவ்வளோ ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த கேக்குக்கு தேவையான மாவு பொருட்களை சலிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் 125 கிராம், அதாவது 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்குறேங்க. இது சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த பவுலர் ஓரமாக வச்சுக்கலாங்க. இன்னொரு பவுல் எடுத்து அதில் 2 எக் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது பீட் பண்ணும்போது அந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். நாம் கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. இதுவும் மைதா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு, இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 30 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு பிஸ்தா எசன்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கே எடுத்துருக்கிறேன். சில கேக்குகளுக்கு நம்ம எசன்ஸ் சேர்க்காமல் பண்ணவே முடியாதுங்க. இப்போ பைனாப்பிள் கேக் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோன்னா இதில் நம்ம எசன்ஸே சேர்க்க வேண்டியதில்லை. நாமளே அதுக்கான சாஸ் எல்லாமே பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். ஆனால் பிஸ்தா எசன்ஸ் சேர்க்காமல் அந்த ஃப்ளேவர் நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் இதை நம்ம கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். எப்போவுமே எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணும், கலர் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இந்த கேக்ஸ் எல்லாம் நான் செய்கிறேன். இந்த டைமில் நாம் மாவு பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 அல்லது 4 தடவைகளாக நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து கலந்துக்கலாங்க. நான் மாவு சேர்த்துட்ருக்கும்போதே இடையில ஒரு 60 ml பால் எடுத்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, கேக் எனக்கு மேலே ஹார்டாக வருது, உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருந்தாலும் மேலே ஹார்டாக வருது அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு காரணம் நம்ம மாவை ஓவர் மிக்ஸ் பண்ணுறது தாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ஹார்டாக வரவே வராது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கேக் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா கூட அந்த கேக் அதோட பதம் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டின்னில் ஊற்றிக்கிறேங்க. இதை 180 டிகிரியில் 20 நிமிஷத்துக்கு ஓவனில் வச்சு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. இப்போ நம்ம கேக் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளாட் லேயராகவும் வந்திருக்குது. இப்போ இந்த கேக்கோட ஐசிங்க்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் பிஸ்தா கனாஷ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேங்க. இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் விப்பிங் க்ரீமும் சேர்த்துட்டு கொஞ்சம் பிஸ்தா எசன்ஸும் சேர்த்துட்டு இதை கலந்து எடுத்துக்க போகிறேங்க. நம்மளுக்கு பிஸ்தா சாக்லேட் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை வச்சு அப்படியே நம்ம கனாஷ் பண்ணிக்கலாம். அது எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க, அதனால் நான் ஒயிட் சாக்லேட் வச்சு பிஸ்தா கனாஷ் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஒயிட் கனாஷ் ரெடி பண்ணுவோம் இல்லைங்க, ஒயிட் சாக்லேட் வச்சு, அதே தான். கொஞ்சம் கிளாஸி ஆனதுக்கப்புறம் லம்ஸ் எல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 ட்ராப்ஸ் இருக்கிற அளவுக்கு பிஸ்தா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பிஸ்தா கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கேக்கை வெட் பண்ணுறதுக்காக பிஸ்தா மில்க் ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரு, ஒரு 2 ட்ராப் அளவுக்கு பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து பிஸ்தா மில்க் ரெடி பண்ணிக்கிறேங்க. இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம கேக்கும் நல்லா ஆறிடுச்சுங்க.
இப்போ நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிவிட்டு இதை 3 லேயர்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா மில்க் வச்சு இந்த கேக்கை நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த விப்பிங் க்ரீம் தயாரிக்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாங்க. க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா கனாஷ் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பிஸ்தாக்களை மேலே தூவிக்கலாம். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் துருவன ஒயிட் சாக்லேட்டும் மேலே போட்டுக்கிறேங்க. இது மாதிரியே 3 லேயரும் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே ஒரு லேயர் மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக்கான க்ரம் கோட் முடிச்சுக்கலாங்க. அப்போது கேக்கில் இருக்கிற அன்இவன்ஸ் எல்லாம் போய் கேக்குக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் க்ரீம் போடும்போது கேக் நல்லாவே ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கிடச்சி பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க. அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம கேக்கான க்ரீம் அப்ளை பண்ணி பர்ஃபெக்டான ஐசிங் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா கனாஷே ஒரு வந்து ட்ரிப்பிங் மாதிரி இதில் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஏன்னா பிஸ்தா கேக் அப்படிங்கும்போது பார்க்குறக்கு கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தவங்க மேலே ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் பிஸ்தா க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் மாதிரி போட்டிருக்கிறேங்க. நம்ம நார்மலான விப்பிங் க்ரீம்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளேவரோடையே வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் க்ரீம் கிடைக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இதுக்கு மேலே கடைசியாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற பிஸ்தாஸ் போட்டு இந்த கேக்கோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் நம்மளுக்கு என்ன நேம் எழுதணும் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனாக இருக்குது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பிங்கிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் அங்கங்கே வச்சு கொடுக்குறேங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 790 கிராம்ஸ் வருது. பிஸ்தாச்சியோ கேக் 1/2 kg வந்து 500க்கு கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.